அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவரப்பா. எவ்வளோ அன்பான காரியங்களை எங்களுக்காக நீர் செய்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவு நாளும் எங்களை கிருபையாய் வழி நடத்தினீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல யாருண்டு தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது நீர் வருவீரப்பா. ஹல்லேலூயா. ரிபல சந்தர பல ரிகல பரபா. எல்லாரும் ஆவில நிரம்பி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக கிரியை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓரா கபல தீர பல ரிபா தரபா. ஒன்றுமில்லாமல் வெறுமையாயிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே, யாருமே உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில் என் ஆண்டவர் தகப்பனே, ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு ஜனங்களுடைய தண்ணீரை தாகத்தை தீர்த்து தண்ணீரை கொடுத்தீரே தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை நீர் கைவிடாமல் வழி நடத்தினீரே. ஸ்தோத்தரிக்கிறோம். அதே தேவன் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் திக்கற்றவர்களாய் நிற்கும் போது ஆண்டவரே, நாங்கள் உதவியற்று நிற்கும் போது அப்பா, நீர் அந்த இடத்துல எங்களுக்காய் வந்து செயல்படுகிற தேவன். உம்மை போல யாருமே இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகர் யாருமே இல்லை தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சீஷர்கள் படகுல சிக்கி தவிக்கும் போது ஆண்டவரே, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் அவர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது நீங்க வந்தீங்கல்ல ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளின் நடுவுல நீர் கூட வருகிறீரே அப்பா. உம்மை போல யாருண்டுப்பா. உம்மை போல யாருண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா. இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியினில் சிக்கி நான் உழன்றேன். தேவா தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா. இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. எவ்வளோ உலகத்துக்கு கீழாக, மாயைக்கு கீழாக நாம் சிக்கி வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்த தேவன். எத்தனை நேரம் நாம் ஆண்டவரை மறந்திருக்கிறோம். அவர் நம்மை தேடி வந்தாரே. அவரை போல யாராவது உண்டா? ஹல்லேலூயா. சொல்லுவோமா. உலகம் மாமிசம் பிசாசு காடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தே. நிம்மதி இழந்தே, தூய்மையை மறந்தேன். மானம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா. உம்மை மறந்தவோர் துரோகினார். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா. அடிமை உமக்கே இனினார். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா. இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நீரப்பும். உமக்கே நூறுக்கும் ஊருக்கும் உடையும் வானையும் உமக்கே உகந்த
தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும் மெசியா வருகை வாரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தீனந்தோறும் தேவா உணர்த்தும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் இன்றுமே வராமல் காத்திடும் உம்மை போல் யாருண்டு இந்தன் இயேசுநாதா இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு ஹalleluya பல ரிபதர சந்தரபா ஓரா கமர ஹத்துரசே மகந்த Mala Shandaru Koloro. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் தாகம் தீர்க்கிற கண்மலை அப்பா. ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிற கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக உதவி செய்கிற கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடவே இல்லை. அவர்களை வெளியே கொண்டு வரும்போது அவர்களோடு கூட மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமேன், ஹalleluya. பார்வோன் சேனைகள் துரத்தி கொண்டு வந்தது. முன்னாலே சிவந்த சமுத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியல. ஆனா அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்காக சமுத்திரத்திலையும் வழியை திறந்தார். ஆமேன், ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் எத்தனை காரியங்களில் செங்கடலிலே வழியை திறந்தார், யோர்தானிலும் வழியை திறந்தார். அவர்களுக்காக கூடவே நின்று எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் அவர்களுக்கு வழியை திறந்து கொண்டே இருந்தார். ஹalleluya. கர்த்தர் நமக்காக ஒரு புதிய வழியை உண்டாக்குகிற தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக வழியை திறப்பீர். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்காக ஒரு கதவை திறப்பீர். ஆண்டவரே எங்களுக்காக ஒரு பாதையை உண்டாக்குவீர். ஆண்டவரே எல்லாரும் சொல்லுங்க ஹalleluya. ரிமாலா ஹத்தன சேமஹந்தரபா. ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்ட கோரேசுக்காக ஒரு கதவை திறந்து இருப்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்து பொக்கிஷங்கள் ஒளிப்பிடத்து புதையல்களை கொடுத்தாரே. அந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு நமக்கும் உண்டு. நமக்கும் அப்படி உதவி செய்கிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. ரிபல சந்தரபல ரிகலபரபா. ஹalleluya. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஹalleluya. ரிமல ஹத்தனாசே மகந்தரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உதவியற்று நிற்கும் போது உம்முடைய கிருபைகளை எங்களுக்காக நீர் அனுப்பி கொண்டே இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் திக்கற்று போகும்போது நீர் எங்களுக்கு செய்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. உரகபல திரபல ரிகபா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலை அடைக்கவே முடியல. நம்முடைய தேவன் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறவர், சிறையிருப்பை மாற்றுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பின தேவன். ஆண்டவரை பார்த்து கேளுங்க அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சிறையிருப்பு எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya.
ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தேவனே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முழுமையாய் உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களை தாயின் வயிற்றில் தெரிந்தெடுத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனப்பா. ரகல தீரபால ரிபா தரபா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுங்க. அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறுகிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அழைப்பை குறித்து நிச்சயமாயிருந்து இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. இந்த காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். எந்தன் கைப்பேரன்பினார் ஏவ பாடும் எந்தன் கார் சேவை செய்ய வீரையும் அழகாக வீளங்கும். எந்த நாவு இன்பமாய் உம்மை பாட உம்மின்வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளும். எந்தன் சீத்தம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவீர் அதை நீத்தம் ஆளுவீர். தீரு பாதம் பாற்றினே எந்த நேசம் ஊற்றினே. என்ன ஏச மூலமாய் தத்தம் செய்தே நீத்தமா. ஹalleluya, ஹalleluya. பலரி பதர சந்தர பலரி கமரா. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும்படி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. திரளான கூட்டத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை தனிப்பட்ட விதத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மகனாய் மகளாய் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ரிமலஹத்தன சேமஹந்தரமா. ஆண்டவரே துதிக்கிறோம். உண்மை உத்தமாய் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே உண்மையிலே எங்களை அர்ப்பணிக்கிற இந்த அர்ப்பணத்தை என் ஆண்டவர் கண்டு ஒவ்வொருவரையும் அபரிமிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்றைக்கு என்னோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாயின் வயிற்றில் எங்களுடைய எலும்புகளும் சதையும் உருவாகும் முன்னே ஆண்டவரே நீங்க எங்களை சந்தித்து எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே எங்களை குறித்த திட்டங்களை எழுதி வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே
உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்கிறவர், எங்களை மகிழ்ச்சியா இருக்க பண்ணுகிறவர், எங்களை பலப்படுத்தி அப்படியே நீ நடத்த போகிறபடியால் உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.